இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் வந்து எதுக்காக இப்போ நாங்கள் வந்து இப்போ தெளிவாக சொல்லிடுறோம். எஸ்ஏஆரை நாங்கள் எதிர்க்கலை, தலைவர் அவரும் எதிர்க்கலை. ஏன் இதை எதிர்க்கிறது காரணம் என்னன்னா, குறுகிய காலத்தில் ஏன் எஸ்ஐஆர், இதுதான் எங்களோட கேள்வியாகவே இருக்குது. ஏன் எஸ்ஐஆர் ஒரு மாத காலத்தில் எப்படி 6,32,00,000 பேருக்கு போய் சேரும், இந்த ஃபார்ம் சேருங்கிறது எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ரெண்டாவது, அந்த வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் எல்லாராலையும் ஃபோனில் பண்ண முடியல. வெப்சைட்டுக்குள்ளே போனாலே அந்த கிராஷ் ஆகுது, வெளியில் வருது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போது எல்லாருமே லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர் சென்டருக்கும் போய் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே சிட்டினா பரவாயில்ல, இன்னும் கிராமத்தில் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி அந்த ஃபார்ம் போய் சேரும், எப்படி அவங்களுக்கு அந்த வாக்கு போட முடியும்? வாக்கு தான் முக்கியமான, ஒரு நாட்டில் முக்கியமானது வாக்கு உரிமை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி ஒரு மாத காலத்தில் பண்ண முடியும்? இதை வந்து ஏன் வந்து ஆரம்பத்தில் பண்ணலை? இந்த வருட ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணணும், அதுவும் ஒரே மாதத்தில் பண்ணணுங்கிற சொல்கிறாங்க தான் எங்கள் கேள்வி. உண்மையா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகள் தோழர்னாலே அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ கூடவே ஆட்சியாளர்களும் வராங்க, அந்த ஆட்சியாளர் சம்மந்தப்பட்ட நிர்வாகியும் வராங்க. அதுதான் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது.